ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. அம்மையாகவே நம்முடைய தேவனை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதற்கு தேவன் அவருடைய மகளாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனால் பிறந்த ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள். இந்த இன்னும் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து அநேகர் இந்த உலகத்தில் பயத்தினால் அடிமைத்தனப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வசனத்தின் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து தான் அநேக காரியங்களை பயந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களை அடிமைப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் பயத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் ஆளாகும் போது அந்த மனிதன் இந்த உலகத்தில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறான். அநேக துன்பங்களையும் வேதனைகளையும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நான் தேவனால் பிறந்தவன் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது, அவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் நிச்சயித்து கொள்ளும்போது மெய்யாகவே தேவனுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குரியதாக மாறுகிறது. தேவன் எப்படியா இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே போல் நம்மால் வாழ முடியும். ஏனென்றால் நம்முடைய தகப்பன் எப்படியோ அப்படிதான் பிள்ளைகள் இருப்பார்கள். தேவன் பரிசுத்தர், நாம பரிசுத்தராயிருப்பதற்கு நாம் அநேக முயற்சிகளை எடுக்க வேண்டும். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதற்கு அந்த புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் இந்த பூமி அவரை போல வாழ வேண்டும். அவரை போல பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய், அவரை போல நாம் அநேகருக்கு நற்கிரிகளை செய்கிறவர்களாக, அவரை போல நாம் செபிக்கிறவர்களாக, அவரை போல அநேக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் அவரை போல வாழ்வதுதான் அவருடைய பிள்ளைகள். ஆனால் இந்த பூமியில் அநேக காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தினாலும் அதை ஜெயிக்க வேண்டும். பயப்படாதபடி எந்த காரியத்தை குறித்து இந்த பூமியில் நீங்கள் பயப்படாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து தேவனை போல வாழ்வதற்கு முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. கண்களை முடிச்சு பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை நிறங்களுக்கு உடைய பிள்ளைகளாகும்படி நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் அநேக பயங்களும் அடிமைத்தனங்களும் இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் ஜெயித்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு, உம்மை போல வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, உம்மை போல வாழ்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. இன்னும் தொடர்ந்து உங்கள் பிரசன்னைகளோடு கூட இருக்கட்டும், உங்கள் மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும், உங்கள் பிரசன்னைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.